Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard maths example 8.25 வந்து பார்க்கலாம். இதுல P of A equal to 0.37, P of B வந்து 0.42, P of A intersection B equal to 0.09. So இதுல வந்து P of A union B வந்து கண்டுபிடிக்கும். So எதை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். P of A union B equal to. So இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. P of A plus P of B minus P of A intersection B. So P of A கான value 0.37 plus P of B வந்து 0.42 minus P of A intersection B கான value 0.09. First இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம plus பண்ணணும். அதாவது 0.37 ஐயும் 0.42 ஐயும் வந்து add பண்ணணும். So add பண்ணோம் அப்படின்னா 9, இங்க 7, 0.79, 0.79. So இங்க minus இருக்கு இல்லையா, minus 0.09. அதாவது 0.79 ஐயும் 0.09 ஐயும் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 0.70. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.70. எக்ஸாம்பிள் 8.26 பார்க்கலாம். A flower is selected at random from a basket containing 80 yellow, 70 red and 50 white flowers. Find the probability of selecting yellow or red flower அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூடையில 80 மஞ்சள் கலர்லயும் 70 சகப்பு கலர்லயும் 50 வெள்ளை கலர்லயும் பூக்கள் வந்து இருக்கு. இதுல வந்து ரேண்டமா ஒரு பூ வந்து எடுக்கிறோம். அந்த பூ பாத்தீங்கன்னா மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்துல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அல்லதுன்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல வந்து ஆர் அப்படின்னு இருக்கும். அல்லது அதாவது ஆர் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே நம்ம வந்து யூனியன் வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்த கலர் எல்லாம் ஒன் பை ஒன்னா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் இல்லையா, அப்ப n of y equal to 80. அடுத்து ரெட் கலர் n of r equal to 70. அடுத்து வேற என்ன கலர் இருக்குன்னா ஒயிட் கலர் இருக்கா, n of w equal to 50. இப்ப n of s என்ன அப்படின்னா இந்த 80 plus 70 plus 50 இது மூணுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 200 அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த அல்லது அப்படின்னா யூனியன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எந்த ரெண்டு கலர் கேக்குறாங்கன்னா எல்லோக்கும் ரெட்டுக்கும் தானே கேக்குறாங்க. அப்ப P of yellow union red, அதாவது P of y plus P of r வந்து கண்டுபிடிக்கணும். So P of y அப்படின்னா n of y divided by n of s plus P of r னா n of r divided by n of s. So n of y எவ்வளவு இருக்கு, 80 divided by n of s வந்து 200 plus n of r வந்து 70 divided by n of s வந்து 200. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 80யும் 70யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 150 divided by 200. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 3 5s are 15, 4 5s are 20. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/4. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 8.27 வந்து பார்க்கலாம். 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or sum of faces as 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடைகள் அப்படின்னாலே n of s வந்து 36. இதுல இரண்டு முக மதிப்புகளும் இப்ப ரெண்டு ஃபேஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஃபேஸ் என்னும்போது 1,1 1,2 தானே எழுதுவோம். அப்ப இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ் இல்லையா. இது மாதிரி எழுதும் போது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா சமமா இருக்கணுமோ, அப்படி இல்லைன்னா முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆ இருக்கும். அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அல்லது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அல்லது அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து ஆர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அல்லது ஆர் இங்கிலீஷ்ல வந்து ஆர் அப்படின்னு அர்த்தம். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து யூனியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம A வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ A என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டபுளட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முகமதிப்பு இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1,1 1 2,2 3,3 4,4 5,5 6,6 இதான் பாத்தீங்கன்னா இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்கு. சோ A வந்து என்னன்னு எடுத்து எழுதிட்டோம். n of A வந்து எத்தனை இருக்குன்னா மொத்தம் 6 இருக்கு. n of A வந்து 6. அப்ப P of A வந்து கண்டுபிடிச்சிடலாம். n of A divided by n of s. n of A வந்து 6, n of s வந்து 36. இதை கேன்சல் பண்ண வேணா அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து B. என்ன கேக்குறாங்க அப்படின்னா sum of faces as 4. அதாவது
எதெல்லாம் ஆட் பண்ணா 4 கிடைக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ 1, 3, 3, 1, 2, 2. அப்ப n of b வந்து 3, p of b, n of b divided by n of s இல்லையா? இப்ப n of b divided by n of s. So n of b எவ்வளவு இருக்குன்னா 3, n of s வந்து 36. So அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா p of a கண்டுபிடிச்சோம், p of b கண்டுபிடிச்சோம், p of a intersection b வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a intersection b, அதாவது a வெட்டு b கண்டுபிடிக்கலாம். a லயும் b லயும் எது காமனா இருக்குன்னா அந்த 2, 2 மட்டும் தான் வந்து காமனா இருக்கு. அப்ப a intersection b பாத்தீங்கன்னா 2, 2. அப்ப n of a intersection b equal to 1, p of a intersection b equal to n of a intersection b divided by n of s. இதுக்கான வேல்யூ என்னன்னா 1/36. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ ஃபார்முலா என்னன்னா p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b. So p of a வந்து 6/36 plus p of b 3/36 minus p of a intersection b பாத்தீங்கன்னா 1/36. டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்குல்லையா, காமனா வந்து ஒரு 36 வந்து எடுத்துக்கலாம். மேல வந்து 6 plus 3 minus 1 இருக்கு. 6 கூட 3 ஆட் பண்ணும்போது 9 minus 1 divided by 36. So 9 ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 8/36. இதை வந்து இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 8/36 so 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 4 2s are 8, 18 2s are 36. அடுத்து 2 2s are 4, 9 2s are 18. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2/19. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.